கெமிக்கல் கைனடிக் சாப்டரில் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி பார்த்தோம். அதாவது இன்டெகிரேட்டட் ரெட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷனில் எப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபாலோ ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேசிஸில் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம டெக்ஸ்ட் புக் வச்சே பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வேணும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சரி, இப்போ நம்ம கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் இருக்கார் அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டையும் சி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டையும் கொடுக்குறாரு. ஓகேவா? ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ட் என்ன செய்யறதுன்னா பி சி அப்படிங்கிற ப்ராடக்ட்டை கொடுக்குறாரு. இவங்க எல்லாருமே கேஸ் ஃபேஸ் தான், எல்லாருமே கேஸ் மாலிகூல்ஸாக தான் இருக்காங்க. இவங்களுக்கு பொதுவாக ஏ அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குன்னு ஒரு இனிஷியல் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? இப்போ மோலார் கான்சன்ட்ரேஷனில் சொல்லியிருப்போம், லிக்விட் சாலிடாக இருக்கும்போது இவங்களுக்கும் மோலார் கான்சன்ட்ரேஷன் தான். பட் கேஸ் ஃபேஸ்ன்றதுனால அட்மாஸ்பியர் ப்ரெஷராக நம்ம யூனிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது இனிஷியல் ப்ரெஷர்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? அந்த இனிஷியல் ப்ரெஷரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இனிஷியல் ப்ரெஷர் இருக்கும்பொழுது ப்ராடக்ட் எதுவும் உருவாகாமல் இருக்கிறாங்க. எந்த டைமில் அப்படின்னா T is equal to 0ன்னு சொல்லும்பொழுது, அதாவது டைம் எதுவும் ஆகலை, டைம் வந்து 0வாக இருக்காங்க, ஜஸ்ட் ரியாக்டன்ட் மட்டும் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. பிசி எப்படி இருக்காங்கன்னா 0வாக இருக்காங்க, ஏன்னா எந்த விதமான ப்ராடக்ட்டும் கொடுக்கல அது வரைக்கும். இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் டீயாக மாறின பிறகு ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனிஷியல் ப்ரெஷர் இருக்காங்க இல்லையா, இதிலிருந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இனிஷியல் ப்ரெஷர்லேருந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு கேஸ் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகணும் இல்லையா? அதை இப்படி கொண்டுட்டு வந்துடுறோம், பிஐ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் என்ன ஆகுறாங்க, பிஐ அப்படிங்கிற ப்ரெஷர்லேருந்து ரெடியூஸ் ஆகி ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுறாங்க. எவ்வளோ பிசி இருக்காங்கன்னா எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பியும் எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் சியும் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியாது. இந்த எக்ஸ் அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஏ அப்படிங்கிறது இனிஷியல் ப்ரெஷர்லேருந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. ஸோ எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பி எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் சியுமா உருவாகியிருக்காங்க. சரி, இப்போ இதுலேயே பார்ஷியல் ப்ரெஷர்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன சார் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னா பிஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் பிசி அப்படின்னு சொல்கிறோம். இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது பிடி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி, இவங்க மூணு பேரும் சேர்ந்தால் தான் டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சார் பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே சொன்னது தான், பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு கேஸ் மாலிகூல்ஸ் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரில் இருக்காங்க அப்படின்னா அதே சமயத்தில் பி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டும் அதில் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது என்ன ஆகுறாங்கன்னா பி அப்படிங்கிற ஒரு கேஸ் மாலிகூல்ஸும் அதிலே இருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி சி அப்படிங்கிற மாலிகூல்ஸும் அதிலே தான் இருக்காங்க. அதிலே எப்படி இருக்காங்க, சி அப்படிங்கிற மாலிகூல்ஸும் இருக்காங்க. இப்போது ஏபிசி மூணு பேருமே இந்த க்ளோஸ்டு வெசலில் தான் இருக்காங்க. இந்த க்ளோஸ்டு வெசலில் இதெல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த க்ளோஸ்டு வெசலில் ஏபிசி மூணு பேருமே இருக்காங்க. மூணு பேர் சேர்ந்து இருக்கும் பொழுது டோட்டல் ப்ரெஷர்னு சொல்லிட்டோம். தனித்தனியாக ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷர் மாறுபடும் இல்லையா? ஏன்னா சேம் நம்பர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அல்லது சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் உள்ளே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கான்சன்ட்ரேஷன் வேரி ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர் மாறுது இல்லையா? அப்போ தனிப்பட்ட முறையில் ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷர் மாறுது இல்லையா? ஏவுக்கு ஒருத்தரும் பிக்கு ஒரு மாதிரி சிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்கள தான் நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் பிஏ பிபி பிசி அப்படிங்கிறது. ஓகேவா? இதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பொதுவாக இப்போது பிடி இதில் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுலேயே பிஐ மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாமா? அதையே இப்போது ஏன்னா பிசி இருக்காங்க டோட்டலாக, இதை கவனிங்க, ஏபிசி இருக்காங்க அப்படின்னா பிஐ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றது டோட்டல் ப்ரெஷர் எடுத்துக்கலாமா ரியாக்ஷன் நடந்த பிறகு? ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம்? அடுத்து பிஐ மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா பிஐ ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ டோட்டல் ப்ரெஷர். நெக்ஸ்ட் எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா பிடி மைனஸ் பிஐன்னு வந்துடும். ஓகேவா? இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிடி மைனஸ் பிஐன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பார்ஷியல் ப்ரெஷருக்கு வந்துடுவோம். பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பார்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இங்கே பாருங்களேன், பிஐ மைனஸ் எக்ஸு. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ மட்டும் எப்படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஐ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஐ மைனஸ்
எக்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸோடைய வேல்யூ என்ன? பிடி மைனஸ் பிஐன்னு இருக்குது. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ பிஐ பிடி மைனஸ் பிஐ, ஓகேவா? அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2PI மைனஸ் பிடி வந்துடுமா? ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2PI மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், ஓகேவா? ஸோ 2PI மைனஸ் பிடின்னு வந்துடும், ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இவரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் ரெட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில், அதில் கொண்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ K இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் 2.303 பை T log இனிஷியல் ப்ரெஷர் பை பார்ஷியல் ப்ரெஷர், ஓகேவா? இனிஷியல் ப்ரெஷர் பை பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் R0 பை R அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இனிஷியல் ஃபைனல் சொல்லி. அதே தான் இங்கே பிஐ மைனஸ் பிஏன்னு கொண்டுட்டு வரோம். இந்த பிஐ மைனஸ் பிஏவுக்கு பதிலாக 2PI மைனஸ் பிடின்னு சொல்லலாமா? ஸோ அதை அப்படியே கொண்டு வந்துடுங்க. 2.303 பை T log பிஐ பை 2PI மைனஸ் பிடி, 2PI மைனஸ் பிடி, ஓகேவா? இப்போது இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் கேஸ் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு இன்டெகிரேட்டட் ரெட்டிஃபிகேஷன் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதை கொண்டு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுத கற்றுக்குறோம், ஓகேவா? இந்த பேசிஸ்லேயே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே அடிப்படையில் தான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதை டெக்ஸ்ட் புக்லேயே போய் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா, அதை தான் உங்களுக்கு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசின்ற பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏபிசி கொடுத்துருக்காங்க இல்லையா, பிஐ மைனஸ் எக்ஸ் அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா X = PT மைனஸ் பிஐ கொடுத்துருக்காங்களா, அதே இன்டெகிரேட்டட் ரெட்டிஃபிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு எக்ஸாம்பிள் 4.6 இருக்கு இல்லையா, அதை நம்ம அந்த பேசிஸில் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். The following data were obtained during the first order thermal decomposition of nitrogen pentoxide at constant volume. 2 moles of nitrogen pentoxide decompose ஆகி 2 moles of nitrogen tetroxide plus oxygen கொடுத்துருக்காங்க, 1 mole of oxygen கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டைம் வந்து 0. அப்போ இனிஷியல் டைம் 0வாக இருக்கும்போது இனிஷியல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் பென்டாக்சைடு பார்த்தீங்கன்னா 0.5 தான், அது இனிஷியல் ப்ரெஷர் PI அப்படின்னு சொல்கிறோம். அதே 100th செகண்டில் 100வது செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0.512 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.5லேருந்து 0.512 சொல்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன சார் எப்பயுமே ப்ரெஷர் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு தானே இருக்கணும், ஏன்னா நைட்ரஜன் பென்டாக்சைட்லேருந்து N2O4ஆகவும் ஆக்சிஜனாகவும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவருடைய ப்ரெஷர் குறைஞ்சி தானே இருக்கணும், அப்படி தான் உங்களுக்கு தாட் இருக்கும். பட் இங்கே என்னென்னா ஒரு க்ளோஸ்டு வெசலில் இந்த ரியாக்ஷன் நடக்குது, ஓகேவா? அப்படி க்ளோஸ் வெசல் நடக்கும்பொழுது நைட்ரஜன் பென்டாக்சைடு அது உள்ள தான் இருக்காங்க, நைட்ரஜன் டெட்ராக்சைடு அதில் இருக்காங்க, ஆக்சிஜன் உள்ளே இருக்காங்க. ஸோ இதிலேருந்து ப்ரொடியூஸ் ஆன 2 moles 1 moles என்ன ஆகிறாங்க, அதிலே தான் இருக்காங்க. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய N2O5லேருந்து N2O4ம் O2 ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது 2 moles 1 moles உருவாகும் பொழுது என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டோட்டல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இது டோட்டல் ப்ரெஷர் தான், ஓகேவா? பார்ஷியல் ப்ரெஷர் எடுத்துக்கூடாது. பார்ஷியல் ப்ரெஷர்னு தனியாக பார்க்கும்பொழுது தான் நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது அது குறைஞ்சிருக்குன்றது தெரிய வரும். இங்கே டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க 0.5லேருந்து 0.512 அப்படிங்கிறது மொத்தமாக அவங்களோட எல்லாருடைய பார்ஷியல் ப்ரெஷரும் சேர்ந்த டோட்டல் ப்ரெஷர், அதுதான் இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. கால்குலேட் ரேட் கான்ஸ்டன்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பென்டாக்சைடு டிக்ரீசஸ் பை 2x அட்மாஸ்பியர். எவ்வளோ குறைஞ்சிருக்குது அப்படின்னா 2x அட்மாஸ்பியர் ப்ரெஷர் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்குது. as 2 moles ஆஃப் nitrogen pentoxide decomposed to give 2 moles of N2O4 and 1 mole of oxygen அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ the pressure N2O4 increases by 2x atmosphere, that oxygen increases by x atmosphere. இவ்வளோ தான் ஒரு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேவா? இது 2x ஆகும், இது x ஆகும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படியே நம்ம இப்போ பார்த்தது அப்படியே இங்கே வருது பாருங்கள். நைட்ரஜன் பென்டாக்சைடு இருக்காங்க, N2O4 இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க. 0.5 அப்படிங்கிறது இனிஷியல் ப்ரெஷர், 0 இருக்காங்க இனிஷியலில். தென் ஒரு பர்டிகுலர் டைம் T அப்படின்னு வரும்பொழுது 0.5 எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு, 2x அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போ 2x அளவு ரெடியூஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா N2O4 2x அட்மாஸ்பியரும் x அட்மாஸ்பியருமா இருக்குது. இது எப்படி சார் 2x நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா 2, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்ன்னு எழுதக்கூடாது, ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நீங்கள் கொண்டு வந்துடணும். இங்கே 1 இருக்கிறதுனால நம்ம 1 போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 2x எப்படி சார் இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ 2x அட்மாஸ்பியர் தான் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த 2 moles இருக்காங்க இல்லையா, இந்த 2 moles என்ன ஆகுது உங்களுக்கு டீகம்போஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆகுது உங்களுக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டோட்டல் ப்ரெஷர் பார்ப்போம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏபிசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் N2O5 N2O4 O2ன்னு சொல்கிறோம்.
சப்ஸ்கிரிப்டில் எழுதுறதும் இல்லையா அதே இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஏபிசின்னு எழுதணும் பாருங்கள். பிஏ பிபி பிசி பிசின்னு சொல்லி அது அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ என்ன இருக்குது 0.5 மைனஸ் 2x இருக்குது கொண்டு வந்துருக்காங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி 2x ப்ளஸ் சி எக்ஸ். ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா x is equal to pt minus 0.5. அங்கே pt minus pin இருக்கும், இங்கே pt minus 0.5 வந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2O5 மட்டும் பார்ப்போம். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2O5 மட்டும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 0.5 மைனஸ் 2xன்னு வரும். இந்த எக்ஸுக்கு என்ன செய்யணும், இவரை கொண்டு வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணணும். அது இப்போ பார்ப்போம். இங்கே பாருங்களேன் 0.5 மைனஸ் 2 இன்ட்டு டிஆர் சாரி எக்ஸ்ஆர் பிடி மைனஸ் 0.5 இருக்காங்க இல்லையா அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மைனஸ் 2 பிடின்னு வரும். ஓகேவா? 1.5 மைனஸ் 2 பிடி. சரி இது அப்படியே இருக்கட்டும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2O5 அப்படிங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போது 100th செகண்டுக்கு வருவோம். ஏன்னா 100 செகண்டில் உங்களுக்கு ப்ரெஷர் எப்படி ஆயிருக்குது 0.512 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கண்டிஷனில் 100th செகண்டில் டோட்டல் ப்ரெஷர் 0.512 அட்மாஸ்பியர் ப்ரெஷராக இருக்கும்போது அந்த கண்டிஷனில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2O5 எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2O5 is equal to 1.5 மைனஸ் 2 இன்ட்டு ஏன் சார் இன்ட்டு கொண்டு வரீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா டி இருக்கு இல்லையா, டி அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு இது இருக்காங்க 0.512 டோட்டல் ப்ரெஷர் இருக்கார் இல்லையா அதை அப்படியே இங்கே டியில் சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். என்ன வரும் அப்படின்னா 0.476 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வரும். 1.5 மைனஸ் 2 இன்ட்டு டி அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு இருக்குது டோட்டல் ப்ரெஷர் 0.512 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருந்தாங்க. அதை அப்படியே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது 0.476 அட்மாஸ்பியர். இது என்ன அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் பென்டாக்சைடு பார்ஷியல் ப்ரெஷர் 0.476 அப்படிங்கிறது. ஏன் இதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்களேன் இனிஷியலில் 0.5 இருந்துச்சு, 100வது செகண்டில் 0.512 இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது டோட்டல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2O5 மட்டும் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது உங்களுக்கு 0.476 உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. சரி இப்போ இவர் கொண்டு என்ன செய்ய போகிறோம், இன்டெகிரேட்டட் ரெட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் அதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. K is equal to 2.303 divided by T log PI minus PA. அப்போ PI அப்படிங்கிறது என்ன 5 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் 0.5 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் டிவைடட் பை 0.476 அட்மாஸ்பியர். அது என்ன பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 4.99 × 10⁻⁴ per second அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த லாக்லாம் எப்படி பார்க்குறதுன்றது ஒரு நாள் நான் தனி வீடியோவாக போடுறேன். பட் தெரிஞ்சுக்கோங்க இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுறோம்னு சொல்லி. அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம் இல்லையா இந்த பேசிஸில் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு லெட்டர்ஸாக டினோட் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே நம்ம நியூமெரிக்கலாக இந்த இடத்துல சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒரு முறை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் எழுத முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஹாஃப் லைஃப் ஆஃப் யர் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.